சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா பைனான்சியர் மூலம் சதி செய்து அண்ணாமலை குடும்பத்தை வீட்டில் இருந்து வெளியேற்றி அந்த வீட்டிற்கு சீல் வைத்து விட்டார் சிந்தாமணி. ஜப்தி செய்யப்பட்ட வீட்டை மீட்க முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி என எல்லாருமே முயற்சி செய்து வரார்கள். இதற்கிடையில தான் சிந்தாமணி தான் இவை அனைத்திற்கும் காரணம் என தெரிஞ்சு அதிர்ச்சி அடைந்தார் விஜயா. வீடு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா பூ வியாபாரிகள் சங்கத்தின் தலைவி பதவியில இருந்து ராஜினாமா செய்யணும் என சிந்தாமணி கூறியிருந்தார். ஆனால் இதற்கு முத்து சம்மதம் தெரிவிக்கலாம். தங்களுடைய வழக்கறிஞரா முத்துவும் மீனாவும் சந்தித்து வீட்டை மீட்க பேசிய போது ரூபாய் 10 லட்சம் கட்டினால் தற்காலிகமாக வீட்டை மீட்கலாம் என அவர் கூற, ரூபாய் 10 லட்சத்தை புரட்ட முத்து மீனா முயற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கும் நிலையில தான் சிந்தாமணி மற்றொரு இடிய முத்து தலையில இறக்கியுள்ளார். அதாவது இன்னும் 2 நாட்களுக்குள்ள அண்ணாமலை வீட்டை ஏலத்திற்கு விட வேண்டும் என பைனான்சியர் மூலம் நீதிமன்றத்தில் பேசி அதற்கான உத்தரவை அண்ணாமலை குடும்பத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் சிந்தாமணி. ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில தான் இன்னும் 2 நாட்களுக்குள்ள எப்படி அந்த வீட்டை முத்துவும் மீனாவும் மீட்க போறார்கள் என்று தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லி.